ஹாய், இது சண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு 8:30 போல் தான் எந்திரிச்சேன். கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீக்குக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே தனித்தனியாக கொட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜில், வெளியில் வைக்க வேண்டியது வெளியில், அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே ஒரு 1 ஹவர் போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல் காலையில் வந்து இட்லியும் மட்டன் குழம்பும் தான். அதிகபட்சம் சண்டேனாலே மார்னிங் வந்து இட்லியும் மட்டன் குழம்பும் தான் இருக்கும். என்றைக்காச்சும் தான் அப்படியே மாற்றி ஏதாச்சும் மீன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு அந்த மாதிரி செய்வேன். மோஸ்ட்லி சிக்கன் வந்து நிறைய சாப்பிட மாட்டோம். எப்போவுமே மட்டன், மீன் அந்த மாதிரி தான் போவோம். என்றைக்காச்சும் தான் சிக்கன் வந்து 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி செய்வேன். ரெகுலராலாம் சிக்கன் எடுக்க மாட்டோம். அப்புறம் வந்து கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து மதியம் மீன் குழம்பு வைக்கணும். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து சுடு தண்ணி, மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஆட்டுக்கால் பாயா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். காலையில் வந்து இட்லியும் மட்டன் குழம்பும் சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து சும்மா ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி சிம்பிளாக பண்ணியாச்சு. ஆட்டுக்கால் வந்து வேக வச்சுட்டா ஈவினிங் போல் வந்து இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றிட்டு பாயா பண்ண வேண்டியது தான். அது ஈவினிங் வேலை தான். ஒவ்வொன்றா பொறுமையாக